ஹே கைஸ், நம்ம ஸ்டோரியோட செகண்ட் எபிசோட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் லாஸ்ட் எபிசோடே சொல்லியிருப்பேன், ஐயா கண்ணுவை தேடி ஒரு பிரச்சனை வருதுன்னு. அது என்ன பிரச்சனைனா, அந்த ஊர் முழுக்க பால் பாக்கெட் வியாபாரம் அதிகமாயிட்டே இருக்குது. இதனால் நம்ம ஐயா கண்ணு பண்ணிகிட்டு இருந்த மாட்டுப்பால் பிஸ்னஸ் ரொம்பவுமே குறைஞ்சிட்டு வருது. நம்ம ஐயா கண்ணு பேங்க்கில் கடன் வாங்கி தான் நிறையா மாடுகளை வச்சு பால் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காரு. இப்போ அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டனால அவரால் கடனை செலுத்த முடியல. இதனால் பேங்க்ல இருந்து வந்து ஒரு சில மாடுகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவும் கோபமாகி, எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பொண்ணு தான், உன் பொண்ணு பிறந்த நேரம் தான் இவ்வளோ கஷ்டங்கள் நம்மளை தேடி வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு நாள் அவங்க அம்மா பண்ண எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட அவர் இப்போ அவர் பொண்ணை பற்றி பேசுனதும் அவரால் பொறுத்துக்க முடியல. உடனே அவங்க அம்மாவையும் திட்டிடுறாரு. இப்படியே அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த கிராமத்தில் ஒருத்தர் கூட அவர்கிட்ட மாட்டுப்பால் வாங்காமல் போயிடுறாங்க. இதனால் ரொம்ப கோபத்துக்குள்ளான நம்ம ஐயா கண்ணோட அம்மா, நாளையிலேருந்து நானும் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன், இங்கே இருந்தால் உன் பொண்ணால் எனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. இரவு நேரத்தில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஐயா கண்ணனோட அம்மாவுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுது. அவங்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சாவித்திரியும் ஐயா கண்ணவையும் எழுப்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதை நம்ம வியாழக்கிழமை தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பாய் கைஸ்.